அண்மை செய்தி. கேரளாவில் நிபா வைரஸ் அதிகரித்துள்ள நிலையில் சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கோவை மண்டல கல்லூரி மாணவிகளுக்கு உயர்கல்வித்துறை அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரளாவுக்கு கல்லூரி கல்வி சுற்றுலா செல்வதை தவிர்த்திடுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கோவை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தியிருக்கின்றனர். நிபா வைரஸ் பரவுவதால் கேரளாவுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்த்திட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மண்டல கல்லூரி மாணவிகளுக்கு உயர்கல்வித்துறை அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரளாவுக்கு கல்லூரி கல்வி சுற்றுலா செல்வதை தவிர்த்திடுமாறு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. கோவை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. கேரளாவில் நிபா வைரஸ் பரவுவதால் கேரளாவுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்த்திட வேண்டும் என்று அறிவுறுத்தலானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மண்டல கல்லூரி மாணவிகளுக்கு உயர்கல்வித்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். நிபா வைரஸ் தொடர்ச்சியாக கேரளாவிலிருந்து பல்வேறு இடங்களில் பரவி வருது என காரணமாக தமிழக எல்லைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக எல்லையோரங்கள் கண்காணிக்கப்பட்டு அங்கு வருபவர்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா உள்ளிட்ட பரிசோதனைகளும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருது. இதன் அடிப்படையிலே தற்போது உயர்கல்வித்துறை சார்பில் கோவை மண்டலத்திலிருந்து ஒரு ஆணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் கேரளா தற்போது சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மலப்புரா மாவட்டத்தில் 14 வயது ஒரு சிறுவன் இறந்து விட்டதாக ஒரு தகவல் வந்ததை அடுத்து தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ பணிகளும் கண்காணிக்கப்பட்ட நிலையில் எல்லையோரம் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் நீலகிரி மாவட்டம், கூடலூர், திருச்சி மேற்கொண்டு கன்னியாகுமரி வரை தொடர்ச்சியாக 9 மாவட்டங்கள் கேரளா எல்லையோரம் வந்திருக்கும். எனவே இந்த 9 மாவட்டங்களும் எல்லையோரங்களில் மருத்துவ பரிசோதனை தமிழக மருத்துவ குழுக்களும் இருக்கின்றன. தொடர்ச்சியாக அங்கு இருந்து தமிழக வருபவர்களுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட சோதனைகள் பரிசோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது உயர்கல்வித்துறையின் சார்பில் அந்த கேரளா மாநிலத்திற்கு தற்போது செல்ல வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கு சூழல் சரியாகும் வரை அங்கு இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா போன்றவற்றங்களை முழுமையாக தவிர்க்கும்படி மாணவர்களுக்கு உயர்கல்வித்துறையின் சார்பில் சுற்றறிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் மாணவர்கள் யாரும் தற்போது இருக்கக்கூடிய இந்த நிபா வைரஸ் கேரளா முழுவதும் பல்வேறு இடங்களில் பரவி வருவதாக தகவல் வந்ததை அடுத்து கேரளா செல்வதை தற்போது தவிர்க்கும்படி அந்த சுற்றறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய அந்த தமிழக மற்றும் கேரளா எல்லையோடு இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் தற்போது சுகாதாரத்துறை சார்பில் கூடுதல் கண்காணிப்பு மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வருகிறதா என்ற அடிப்படையில் அவர்களுக்கான அந்த சுகாதாரத்துறை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் ஏற்படப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.